ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வண்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட போகிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 900 கிட்ட ஓடிருச்சு. சண்டே கொஞ்சம் வெளியே போகிற பிளான் இருக்கிறதுனால மறுபடியும் சர்வீஸ் விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இல்லை, சர்வீஸ் புக்கு நான் வாங்கவே கிடையாது. வண்டி டெலிவரி எடுக்கும்போது அவங்க கொடுத்தாங்களாமா, நான் மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துருக்கேன் எடுக்காம. ஒரு 2 டேஸ் மட்டும் தான் கால் பண்ணாங்க. தம்பி சர்வீஸ் புக் நீ எடுத்துகிட்டே போக காணும், இங்கே தான் இருக்குது, வந்து வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்கக்கா வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். ரிட்டன் நான் போகவும் இல்லை, அவங்களும் கால் பண்ணலை. சரி சர்வீஸ் விடும்போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஷோரூமில் வண்டியை விட்டு கிளம்பி வர வேண்டியதான். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒர்க்கு லன்ச் டைமில் போயிட்டுருக்கேன் வண்டியை விட்டுறதுக்கு. இன்னைக்கு இருக்குமான்னு கூட தெரில. சாட்டர்டே எத்தனை மணி வரைக்கும் ஷோரூம் ஓப்பன் இருக்குன்னு தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். ஐயோ, பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரன் ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதே பசங்க வந்தாக்கா யாரும் அங்கே யாழ பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. வண்டி சாவி இந்தா இருக்கு. ஒரு வழியா சர்வீஸ் விட்டாச்சு. So sad. வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் இருக்கு. புது ஆயில் இருந்தனால கொஞ்சம் இன்ஜின் சவுண்டு டிஃப்ரெண்டாக இருக்கு. கேட்டதுக்கு மாறிடும் தம்பி, புது ஆயில் தானே, 5 கிலோமீட்டர் ஓட்டினாக்கா நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாருலே நீங்கள் சர்வீஸ் காஸ்ட் மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1142 ருபீஸ். ஆனால் பில்லை சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க. என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஆயில் ஃபில்டர், அப்புறமேட்டுக்கா ஒரு செயின் லூப் அடிச்சிட்டாங்க. இதுக்கு மட்டுமே அரௌண்ட், அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது மறந்து போச்சு. இதுக்கு மட்டுமே 1142 ருபீஸ் ஓவரால் அமௌண்ட். ஆரன் சவுண்டு தாங்க அப்படியே காதை கிழிக்குது. இதில் ஆரன் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாகவே இருக்கு போல. எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா, நார்மலாகவே அதிகமாக இருக்குன்னு தெரில. ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கும்போது எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஹெல்மெட் ஓப்பன் பண்ணிட்டு, ஐ மீன் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டும் போது ஹார்ன் அடிச்சா எனக்கே காது வலிக்குது. எனக்கு தான் காதில் ப்ராப்ளமா இல்லை ஹார்ன் சவுண்ட் அதிகமாக இருக்கான்னு தெரியல. ஐயோ பண்ணண்டா, நான் போட நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக பாலிஷ் போட்டால் பல இருக்கும். அதே டைம் வெளியே வந்தால் ஃபுல்லாக மண்ணாயிடும். அதான் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. ஐயோ, ஃபுல்லாக மண்ணாயிருச்சுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. இது வேறங்க ஃபுல்லாக சக்ஸக்கையாக இருக்கா. அதே பாலிஷ் போட்டிருந்தாக்கா ஏன்னா ஒரு ஆயில் மாதிரி இருக்கும், போட்டு தடிச்சிருப்பாங்க, கரை இருந்திருக்காது, ஆனால் ஃபுல்லாக மண்ணாக இருந்திருக்கும். என்ன எல்லா பக்கமும் டிராஃபிக்காக இருக்கு, போலீஸ் பிடிக்கிறாங்களோ நினைச்சோம்லே.
போலீஸ் தான் வலை வீசி பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன அது இது? அவர் இன்னும் கத்திக்கிட்டு இருக்காரு. நினைச்சேன் எல்லா இடத்துலயும் போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. மந்த் எண்டு கூட இல்ல, வீக்கெண்டு தான். வீக்கெண்டுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. சர்வீஸ் விட்டதுக்கு அப்புறம் ஓட்டுற சுகம் இருக்கு பொய்யால, கன்றாவியா இருக்கு. இது புது வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. பேசாம சர்வீஸே விடாம இருந்திருக்கலாமோன்னு தோணுது சர்வீஸ் விட்டதுக்கு அப்புறமா. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்ல உங்களுக்கும் அப்படிதானா? ஏய் எங்கடா போற? கேடி ஸ்கூல் அது எங்க இருக்கு? சென்னாதி பிரிவா? உட்கார். ஈர் தான் பட்டு பட்டு விழ மாட்டேங்குது. ஆயில் மாத்தினால கொஞ்சம் லேட் ஆகும் போல. வண்டி எடுக்கும் போது இப்படிதான் இருந்துச்சு. வண்டி எடுத்த உடனே பட்டுன்னு சரியா கீர் விழல. அப்புறம் ஒரு 2 daysல கியர் ஓரளவு செட் ஆயிருச்சு. எல்லாருக்கும் ஒரே வேட்டை தான் போல இன்னைக்கு. போட்டு ஃபைன் பிடிச்சி ஃபைனா போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது ஆயில் விடு விடு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட முடிச்சுக்கலாம். எப்படி இல்லை வீடியோ லென்த்தாக இருக்காது, இப்படி ஷார்ட்டாக முடிஞ்சிடும். சர்வீஸ் விட்றது அப்படியே எடுத்துகிட்டு வர்றது, இது 2 மட்டும் தான் இருக்கும். அப்படிலாம் இருக்குதுன்னு நினச்சேன், பட் ஆனால் எடுக்க முடியல, நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் டாடா. நான் பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்க. ட்ரிங்க் பண்ணிட்டுலாம் வண்டி ஓட்டாதீங்க. இப்போ வரும்போது பார்த்தேன் ஃபுல்லாக போலீஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க எல்லா பக்கமும். எந்த முக்கில் போனாலும் போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.